ஒரு பைபிள் வைத்திருந்தால் கூட உயிருக்கு ஆபத்து. இது கற்பனை அல்ல, இது சோமாலியாவின் நிஜநிலை. கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சோமாலியா உலகில் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் ஆபத்தான நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த நாட்டில் மதமும் தேசிய அடையாளமும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. இஸ்லாமை விட்டு வேறு மதத்திற்கு மாறுவது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை தீர்மானமாக அல்ல, குடும்பத்தையும் கலாச்சாரத்தையும் துரோகம் செய்வதாக பார்க்கப்படுகிறது. அங்கு திறந்த வெளியில் செயல்படும் தேவாலயங்கள் இல்லை. இயேசுவை நம்பும் சிலர் இருந்தாலும் அவர்கள் முழுமையான இரகசியத்தில் வாழ்கிறார்கள். வீடுகளுக்குள் மறைந்து சிறிய குழுக்களாக கூடுகிறார்கள். ஆனால் அந்த கூடுகையும் உயிருக்கு ஆபத்தான ஒன்று. ஆயுதம் ஏந்திய தீவிரவாத குழுக்கள் மதமாற்றம் செய்தவர்களை கண்டுபிடிக்க தீவிரமாக முயற்சி செய்கின்றன. தகவல்கள் தெரிவிப்பதாவது, கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் கடுமையான மிரட்டல்கள், தாக்குதல்கள், சில நேரங்களில் மரண அச்சுறுத்தல்களையும் சந்திக்கிறார்கள். அதிர்ச்சியாக இருப்பது என்னவென்றால், ஆபத்து வெளியில் இருந்து மட்டுமல்ல, சில நேரங்களில் குடும்பத்தினரிடமிருந்தே அழுத்தம், ஒதுக்கல் மற்றும் வன்முறை ஏற்படுகிறது. சமூகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்படுவது சாதாரண விஷயமாகியுள்ளது. மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்து கவலை வெளியிட்டாலும் நிலைமை மிகுந்த பதற்றமாகவே உள்ளது. இருப்பினும் இந்த இருளின் நடுவில் கூட சிலர் தங்கள் நம்பிக்கையை கைவிடாமல் அமைதியாக தொடர்கிறார்கள். சோமாலியா மத சுதந்திரம் என்ற கேள்வியை உலக முன்வைக்கும் ஒரு உண்மை சாட்சி.